வெல்கம் டு ஃப்ரீ ஐசிடி டியூட்டோரியல்ஸ் தமிழ். ஆங்கில காணொளியில் நாங்கள் இன்று பார்க்க போவது வசனம். சென்டென்ஸ் என்றால் என்ன, சென்டென்ஸ் என்ற கூறுகள் என்னென்ன, தமிழில் ஒரு பேட்டர்னில் வசனம் அமையும், எழுவாய், செயற்படு பொருள், பயனிலை ஆகியவற்றின் சேர்க்கையாக தமிழில் ஒரு வசனம் அமையும். உதாரணத்தை பார்த்தோமென்றால், ராம் புத்தகம் வாசிக்கின்றான். ராம் என்பது எழுவாய், வாசிக்கின்றான் என்பது பயனிலை. என்னத்தை வாசிக்கின்றான் என்ற ஒரு வினாவினை எழுப்பும்போது அதற்குரிய விடை புத்தகம். புத்தகம் என்பது இங்கு செயற்படு பொருளாக அமைகின்றது. தமிழில் எழுவாய், செயற்படு பொருள், பயனிலை என்றவாறு அமையும் ஒரு வசனம். இப்போது ஆங்கிலத்தில் வசனம் சென்டென்ஸ் எவ்வாறு அமைகின்றது என பார்க்கலாம். ராம் புத்தகம் வாசிக்கின்றான் என்ற அதே வசனத்தை நாங்கள் ஆங்கிலத்தில் எழுதும்போது தமிழில் எழுதின அதே பேட்டர்னை கடைப்பிடித்தால் ராம் புக் ரீட்ஸ் எனத்தான் எழுத வேண்டும். ஆனால் ஆங்கிலத்தில் எழுவாய், செயற்படு பொருள், பயனிலை என்ற ஒழுங்கிலே அமையாது ஒரு சென்டென்ஸ் வசனம். இங்கு எழுவாய், பயனிலை, செயற்படு பொருள் என்ற ஒழுங்கில் தான் அமையும். கவனிக்க வேணும். எழுவாய், பயனிலை, செயற்படு பொருள். எழுவாய் என்று சொன்னால் சப்ஜெக்ட், பயனிலை என்று சொன்னால் வேர்ப் அல்லது ப்ரிடிகேட், செயற்படு பொருள் என்றால் ஒப்ஜெக்ட் என்ற ஒழுங்குமுறையில் அமையும். ராம் ரீட்ஸ் புக் என்று ஆங்கிலத்தில் அமையும். எல்லா வசனங்களிலேயும் சப்ஜெக்ட், ப்ரிடிகேட், ஒப்ஜெக்ட் ஆகிய 3 கூறுகளும் அமைய வேண்டும் என்று இல்லை என்ற கட்டாயம் இல்லை. சில சந்தர்ப்பங்களில் எழுவாய் மற்றும் பயனிலை ஆகிய 2 மாத்திரம் காணப்படலாம், செயற்படு பொருள் இல்லாமல் இருக்கலாம். எழுவாய் சப்ஜெக்ட் எப்பொழுதும் ஒரு பெயர்ச்சொல், நவுனாக இருக்கும். பெயர்ச்சொல் என்பதற்குரிய ஆங்கில பதம் நவுன், NOUN, நவுன். உதாரணமாக ஐ, நான், வி, நாங்கள், யூ, நீ, நீங்கள், தே, அவர்கள், அவைகள், ஹி, அவன், ஷி, அவள், இட், அது ஆகியனவும் ஃபாதர், மதர், சிஸ்டர், பிரதர், ஃப்ரெண்ட்ஸ், கேட், டாக், ரவி, மாலா இப்படி பல பெயர் சொற்களை கூறலாம். ஒரு சென்டென்ஸில் இருக்கின்ற பயனிலை ப்ரிடிகேட் எப்பொழுதும் ஒரு வினை சொல்லாக இருக்கும். வினை சொல்லுன்னு சொன்னால் வேர்ப். ஆங்கிலத்தில் வினை சொல்லுக்குரிய சொல்லு வேர்ப், VERB. இந்த வினை சொல் ஒரு செயலை செய்வதை குறிக்கும். உதாரணமாக கோ, கம், ஸ்லீப், ஈட், ட்ரிங்க், வாக், ரைட் போன்றவற்றை குறிப்பிடலாம். சில சந்தர்ப்பங்களில் துணை வினை சொற்களும் ப்ரிடிகேட்டாக வரும். உதாரணமாக parrot இஸ் a bird என்ற சென்டென்ஸில் parrot என்பது சப்ஜெக்ட், பெயர் சொல். இஸ் என்பது ஒரு துணை வினை சொல். இங்கு துணை சொல் என்ற இஸ் பயனிலையாக காணப்படுது. தமிழில் ஒரு வசன அமைப்பு எழுவாய், செயற்படு பொருள், பயனிலை, சப்ஜெக்ட், ஒப்ஜெக்ட், ப்ரிடிகேட், SOP பேட்டர்னாக அமையும். ஆங்கிலத்தில் ஒரு வசனம் எழுவாய், பயனிலை, செயற்படு பொருள், சப்ஜெக்ட், ப்ரிடிகேட், ஒப்ஜெக்ட், SPO பேட்டர்னாக அமையும் அல்லது SVO பேட்டர்னாக அமையும். நன்றி.